ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்னைக்கு எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆகி எப்படி எண்டாச்சுன்னே தெரில. செம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்பவே பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அது எஸ்பெஷலி பசுபதி வர்சஸ் அந்த மாமாவோட அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, எங்கேயா போகிற இரியா அப்படிங்கிற மாதிரி, என்னையா கோத்து விட்ற வையா போன அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஃபன்னி டாக்கில் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் வெண்ணிலா பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க, ஃபோனையும் பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிறத ஹிண்ட் நம்ம அப்போவே சொல்லியிருப்போம். அதே மாதிரியே ஃபோனையும் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அந்த டிரைவருமே அவங்களோட டிரைவர் எல்லாரோட ஃபோனையும் வாங்கி வச்சு எங்களுக்கு கொண்டு போய், அதாவது வெண்ணிலா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எபிசோடில். அதே மாதிரி நம்ம விஜயுமே சொல்லிடுறாரு, நான் எங்கே உன்னை விட்டுட்டு போனேன், நீ தானே என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போனேன், நீ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜோ இல்லை காலோ பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் கேட்குறாங்க. நம்ம எப்போ இந்த மாதிரி கொஸ்டின் காவிரி வெண்ணிலா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். அந்த கொஸ்டின் இன்னைக்கு கேட்கும்போது வெண்ணிலா கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல விஜய் செம்ம ஷாக்காக நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அதை எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா. நம்மளுமே பார்த்தீங்கன்னா நானுமே நிறைய டைம் வெண்ணிலா மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வெண்ணிலா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா வெண்ணிலா மேலே எந்த தப்புமே இல்லை, காவேரி அவங்களும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா தாட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் காவேரி இவங்க கூட இருந்தால் கூட நான் விட்டுட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க விஜய் வீட்டுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு இல்லையா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆக்சுவலாக நம்ம காவேரி தான் போக சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் போலீஸ் நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்களுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக போலீஸ் கால் பண்ணி வர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே போலீஸ் தான் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. நம்ம விஜயுமே வராரு. ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு, அப்புறம் வராரு. அது இந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த யமுனா அவங்க பிரச்சனை லைஃப் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு தான். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். பட் ஆனால் அவங்களும் பார்த்திங்கன்னா பாவம் காவேரியை விஜயும் பேசிகிட்டு இருக்குது, அவங்க அம்மா கிட்ட போட்டு காமிச்சிடுறாங்க. கங்கா இதை காமிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை கரெக்டாக கொண்டு எதை காமிக்கக்கூடாதுன்றாங்க அதை காமிச்சிடறாங்க. பட் அது ஒரு மனமாற்றம் அந்த ஃபேமிலிக்குள்ளே லைட்டாக நடந்திருக்கு. அதுக்கு காரணமும் யமுனா தான். பட் யமுனா அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. அது அவரோட செல்ஃபிஷ்காக அந்த வார்த்தையை சொல்லியிருப்பா. நம்ம தனியாக பெருசாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா காவேரி நினச்சிட்டு இருக்காங்க விஜய் ஆஃபீஸ் தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரா, எனக்கு எதுக்கு பதட்டமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ரியலாகவே ஃபீல் ஆகுங்க. நம்ம க்ளோஸாக இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது ரியலாகவே நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம காவேரியுமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் சோஷியல் மீடியாவில் இருக்க அந்த அப்டேட்டை பார்த்துட்டு செம ஷாக்காக இருந்துட்டு இருக்காங்க. நாளே பிரிவு தான் செம ஷாக்காக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பண்ண சொன்னது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சித்தப்பா சொல்லிட்டாரு. அங்கே தான் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக், அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.